ஸோ போதை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செல்ஃபோனும் ஒரு போதை தான். ஸோ அதிலையும் நீங்கள் அது பரவலான ஒரு போதை பழக்கமாக இப்போ மாறிட்டு இருக்குது. அதை கொடுத்து கூட நீங்கள் எழுதலாம். ஸோ செல்ஃபோன் பயன்பாடும் ஒரு போதை தான். அதனால போதை மது குடிக்கிறது மட்டும்தான் போதை கிடையாது. புகைப்பிடிக்கிறது போதை கிடையாது. இந்த செல்ஃபோன் பயன்படுத்தும் ஒரு போதை தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கல்வி விதைகளின் வலைவெளி. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கனிவான கவனத்திற்கு, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு டே பிளான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த டே பிளானில் நேற்றுக்கு தேதியிலிருந்து 19/2/2024 இருந்து 25/3/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 36 நாட்கள் ஆகுது. 36 நாட்களில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே பிளான் ஷெடியூல் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அந்த வரவேற்பு கொடுக்கறத நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமோன்னு கேட்டிருந்தேன். அது யாராவது நீங்கள் கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி மாற்றம் பண்ணலாம், இல்லை இப்படி ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வலைதளங்களில் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா முன்ன வந்து அரசு பொதுத் தேர்வு நடந்த வினாத்தாள்கள்லாம் தனித்தனியாக தொகுத்து கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி பெற்றோர் ஆசிரியர் கழக வினாத்தாளையும் தொகுத்து கொடுத்துக்கிறோம். இந்த 2 வினாத்தாளுமே நீங்கள் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் சுலபமாக இருக்கும். அது நம்மளுடைய வலைதளத்துங்களில் அப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. www.tamilvidai.com, www.kalvividaigal.com இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு 10th சர்ச் பண்ணால் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நிறைய கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/3/2024 நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கான தமிழ் பாடத்திற்கான ஒரு வினாத்தாளை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு ரிக்வெஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் அழுத்தி ஒரு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பாருங்கள். இது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சிறு உதவி எனக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம டெய்லியும் போட்டுக்கிறது தான் என்னுடைய வேலை. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து முதல் மாதிரி வினாத்தாளை நம்ம போடுறோம். அந்த மாதிரி வினாத்தாள் இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்காக கொடுத்துருவேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதற்கு விடைக்குறிப்பு தேவையா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ அந்த வினாத்தாளுக்கு போயிடலாம். இந்த வினாத்தாளுடைய தன்மை எப்படி இருக்குது, கடினமாக இருக்குதா, எளிமையாக இருக்குதா, இல்லை இரண்டும் கலந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு வினாத்தாள் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரசு பொதுத் தேர்வு 2024 10ஆம் வகுப்பு மொழிப்பாடம் தமிழ் மாதிரி வினாத்தாள் 1. இது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் வர்றது அப்படியே நாங்கள் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த அறிவுரைகள், குறிப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், அனைத்து வினாக்களும் சரியாக பதிவாகி உள்ளனவா என்று சரிபார்த்துக் கொள்ளவும், அச்சுப்பதிவு கூறியிருப்பின் அரை கண்காணிப்பவரிடம் உண்மையாக தெரிவிக்கவும், நீலம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கொள்வதற்கும் பயன்படுத்தவும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா ஒரே பேப்பரில் நீங்கள் வந்து சப்மிட்டிங்கெல்லாம் வந்து ஒரு கலர்லையும் அதுக்கு வந்து விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர்லையும் எழுதுவீங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். நீங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் பேனாவில் தான் எழுதணும். அதை எழுதிட்டு பென்சிலில் வந்து நீங்கள் அந்த சப்மிட்டிங்கை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான வண்ணங்களில் எழுதக்கூடாது, ஒரே வண்ணங்களில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. அடிக்கோடுவதற்கும் அதே தான் பயன்படுத்தணுன்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வினாத்தாள் பார்த்திங்கன்னா 5 பகுதிகளை கொண்டது. நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பகுதி 1, பகுதி 2ன்னு உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடைகள் எப்படி பார்த்திங்கன்னா தெளிவாகவும் அதே சமயம் குறித்த அளவினதாகவும், பார்த்திங்கன்னா சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும். இப்போ விடைகள் வந்து கசமசம் எழுதாமல் குழப்பம் ஏற்படுத்தாமல் தெளிவாக எழுதியிருக்கணும். அதுதான் இதில் வந்து மெயினாக சொல்ல வராங்க. சுற்றி வளைச்சி சொல்ல வரக்கூடிய அந்த விடையை
தெளிவாக சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு பக்க அளவில் எழுத சொன்னாங்கன்னா ஒரு பக்க அளவில் எழுத சொல்லுங்க. 3 தொடர்கள் எழுத சொன்னாங்கன்னா 3 தொடர்கள் மட்டும் எழுதுங்க. அதிகமாக எழுதி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது மற்ற வினாக்களுக்கு எழுதக்கூடிய நேரங்களை நீங்கள் வந்து உள்வாங்கிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு நேரம் பத்தாமல் போயிடும். அதனால குறித்த அளவிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த அளவு அப்படின்னா ஒரு பக்கத்தில் இப்போ நெடுநாளம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க அளவில் எழுதுக அப்படின்னா அந்த ஒரு பக்க அளவில் எழுதுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க் கொடுத்துருவாங்க எல்லாருமே திருத்தும் போது. ஏன்னா அந்த நெடுநாள தான் சார் எத்தனை பக்கம் எழுதுங்க சார், 4 பக்கம் எழுதணுமா 5 பக்கம் எழுதணுமா அந்த கேள்வி கேட்குறாங்க. அங்கே எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. அது மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும். நீங்கள் எவ்வளோ நோட்ஸில் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சொந்த நடையில் நீங்கள் எழுதணும். அதுதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த நடையெல்லாம் எதையோ ஒன்று கதை விடக்கூடாது. அந்த பாடத்தில் ரிலேட்டடாக என்ன தகவலை நம்மளால் சேகரித்து கொடுக்க முடியுமோ அதை தான் நம்ம வந்து அதை சேகரித்து கொடுக்கணும். அது வந்து சொந்த நடைகள் தான் மிக சிறப்பு. ஏன்னா எந்த ஒரு ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்ஸும் கொண்டு போய் திருத்த மாட்டாங்க. அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு விடை குறிப்பு கொடுக்கும். அந்த விடை குறிப்பின்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லுவாங்க. அதில் வந்து சில பாயிண்ட்ஸ்கள் மாறி மாறி வரலாம். ஆனால் முக்கியமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்கள் இருந்தாலும் அதை நோட் பண்ணி நாங்கள் திருத்துவோம். ஸோ நீங்கள் விடைகள் தெளிவாக இருக்கணும், குறித்த அளவினதாக இருக்கணும், அதே மாதிரி சொந்த நடையும் இருக்கணும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் இஸ் மஸ்ட். நீட்டாக இருக்கணும். அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கள் மாவட்டங்களில் 3ஆம் திருப்புதல் தேர்வு நடந்தது. இந்த 3ஆம் திருப்புதல் தேர்வில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஷீட் நானே ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு டிக் பண்ணுற மாதிரி எத்தனை கேள்வி மொத்தம் 38 கேள்வி எழுதுங்க இல்லையா, 38 கேள்விக்கு நீ எத்தனை கேள்வி எழுதிக்கிற அப்படின்ட்டு எழுதி முடிச்ச முன்னாடி டிக் பண்ண சொல்லிக்கிறேன். அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பேப்பரில் நீட் ப்ரெசன்டேஷன் பண்ணுற பேப்பரையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அது வந்து அடுத்த காணொலியில் உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எப்படி ஒரு பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஷீட்டையும் நான் ரெடி பண்ண டாப் ஷீட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டாப் ஷீட் வராது, வேறு மாதிரி வரும். இது வந்து நான் ரெடி பண்ண டாப் ஷீட்டை அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். அது வந்து அடுத்த காணொலியில் வரும். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுகள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ இது ஒன்று மட்டும் என்னுடைய ரெக்வஸ்ட்டு. அது நீங்கள் செய்ய செய்ய நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஊக்கம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான தேடி தேடி தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை ஒன்றை மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ இது இந்த அறிவுரைகளையும் இந்த குறிப்புகளையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், பகுதி 1ல் மொத்தம் 15 1 மார்க் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போது நான் எப்படி எங்கள் மாணவர் சொல்லிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் 15 1 மார்க் நல்லா தெளிவாக தெரியக்கூடிய 1 மார்க்கில் 15 எத்தனை 1 மார்க் தெரியுமோ தெளிவாக கன்ஃபார்மாக இதுதான் விடை அப்படின்னு தெரியக்கூடிய விடைகள் இருக்கு இல்லையா, அந்த விடைகளை முதல்ல நம்பரை போட்டு விடை குறியீட்டுடன் அதாவது ஆவா ஆவா ஈயா ஈயா அப்படிங்கிறத எழுதி அதற்கான விடையை எழுத சொல்லிக்கிறேன். தெரியாத கடைசி நேரத்தில் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாத 1 மார்க் எழுதிருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். 15 1 மார்க்கு இங்கே எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் அதில் போட்டிருப்பேன். 10 நிமிஷம் எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் விட்டுருப்பீங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதில் 10 நிமிஷம் எடுத்துட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடணும். ஸோ முதல்ல எழுத சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மார்க் எழுத சொல்லிக்கிறேன். இன்னமும் மஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மார்க் எழுதுனா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேப்பரில் எப்படி எழுதிக்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். பாருங்க, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சரையும் சொல்லிடுறேன். இதில் 1 வேர்டு மட்டும், அதியன் பெருஞ்சாத்தன். அடுத்து பாருங்க, எய்துவர் எய்தாப்பழி குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கூவிலம் தேமா மலர். அடுத்தது மரபு தொடர்பான பொருள் கண்ணும் கருத்தும் அப்படின்னா நம்ம அதை மிகவும் கவனமாக செய்யணும். இப்போ முழு ஈடுபாட்டுடன் செய்தல் ஆப்ஷன். அடுத்தது 4வது பாருங்க, ஆணை 1000 அறிமலை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. செய்யுளடியிடம் என்ற எண்ணு பேர்களில் தமிழனை காண்க. இது என்ன எண்ணு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிறது தான் எண்ணு பெயர். இந்த 1000த்துக்கு நம்ம தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து கா போடுவோம். இது எல்லாத்துக்கும் எத்தனை ஜீரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1000க்கு 3 ஜீரோ வரும். இப்போ
கா போட்டு 3 ஜீரோ இருக்குதான்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க 5வது கேள்வி. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அர்த்தம்? இதுக்கு நெறியோடு நின்று காவல் காப்பவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்க சிரித்து பேசினார் இத்தொடருக்குரிய அடுத்த தொடரை தேர்ந்தெடுக்க. பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல வரும் இல்லையா? சிரித்து பேசினார் எவ்வாறு அடுத்ததாகும் அப்படின்னா சிரித்து பேசினார். நீங்க 2 மார்க்ல படிச்சிருப்பீங்க, அது ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இது 1 மார்க்கா கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுல தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் பொருளுக்கேற்ற திருக்குறளடியை தேர்க்க. உயிரை விட அப்போ உயிரினும் ஓம்பப்படும். இங்க உயிரின் வார்த்தை பத்தியா, இங்கேயும் உயிர் இருக்குது, இங்கேயும் உயிர் இருக்குது. உங்க சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்றேன். உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கு ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய தொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருந்தது. இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூ வந்திருக்குது அறிஞருக்கு, இந்த இடத்துல அறிஞரது அது வந்திருக்குது. அப்ப இந்த வேற்றுமை உறுப்புகள் இது பூவும் அதுவும் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள். ஐயால் கூ இன்னது கண் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. அந்த கூவும் அதுவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு சேர்ந்தது அப்படின்னா வேற்றுமை சேர்ந்தது. இப்போ வேற்றுமை உறுப்பு 8வதுக்கு வேற்றுமை உறுப்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க ஜப்பான் உருவாக்கிய பெப்பர் மனிதனின் பெயரை தேர்ந்தெடுக்க. இதை பார்த்தீங்கன்னா இலா அப்படிங்கிறது பார்த்தோன்னா பாரத் ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடும் மென்பொருள். வாட்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணினி. வேர்ட் ஸ்மித் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளி. அப்போ இதுல என்ன ஆன்சர் இருக்குன்னா பெப்பர் அப்படிங்கிறதா ஆன்சர் சரியான விட பெப்பர். அடுத்து பாருங்க காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடியோடிட்ட பகுதி குறிப்பிடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சருகும் சண்டும். இதெல்லாம் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, இதே மாதிரி தோகை காஞ்சி போச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படிங்கிறத தமிழ்ல கேட்டுக்கிறோம். சருகும் சண்டும் அப்படிங்கிறது. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வலிமையை நிலைநாட்டுதல் தான். தும்பை பூ பார்த்தீங்கன்னா வலிமையை நிலைநாட்டுதல். அடுத்தது பாருங்க பாடல் வினாக்கள்ல எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு, சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, போல் வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் வீசிக்கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றேவா, காற்றை பத்தி பாடுகிறார். யார் பாடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இது என்னென்ன கேள்வி இடம்பெற்றுன்னு பார்த்துருவோம். பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். ஏன்னா இந்த 2 பேருமே இந்த பேரும் நமக்கு 10th இல்ல, வைரமுத்து சுரதார்ல. அதே மாதிரி பாரதிதாசனுடைய கவிதைகளும் இல்ல. ஏன்னா பாரதியார் கரெக்ட். அடுத்த லயத்துடன் அப்படிங்கும் பொழுது சீராக வீசு, சீர் எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. இப்போ முதல்ல எதுகை சொற்கள்னா முதல் எழுத்து அளவுத்திருக்க, 2ஆம் எழுத்து ஒன்று உறவு எதுன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க முதல் எழுத்து ஊர்க்கா, இங்கேயும் ஊர்க்கா. இதுக்கு மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. இது உதாரணம் சொல்லிட்டு அப்ப இங்க 2வது எழுத்து நான் இருக்குது, இங்கேயும் நான் இருக்குது. அப்போ இது இல்ல உனக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எதுகையா சொல்லுவோம். இதுல என்ன ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு முதல்ல பாருங்க. சீர் எதுகை அப்படின்னா இப்படி பார்க்கணும், இந்த வரிசையில பார்க்கணும். இது இப்படி பார்க்கணும். அடி எதுகைனா இப்படி பார்க்கணும். அப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நே தா ரெண்டும் பார்த்தீங்கன்னா குறியில, தாங்கிறது குறியில. அடுத்து பாருங்க 2வது துரியம் இருக்குதா ரூ, இங்கேயும் ரூ. அப்போ இது கரெக்டா இருக்குது. இது ரெண்டையும் பார்த்துருவோம். அடுத்தது இதுல பாருங்க இது 2வது எழுத்து வி இருக்குது, இதுல டி இருக்குது. அப்ப இது இல்லை. அதே மாதிரி இதுல இட்டு இருக்குது, இதுல ரூ இருக்குது. அப்ப இதுவும் இல்லை. இதுல பாருங்க இக்கு இருக்குது, இதுல ரை இருக்குது. அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே சரியில்லை. எதுல கரெக்டா இருக்குதுன்னா இது ஆ மட்டும் தான் கரெக்டா இருக்குது. அப்போ ஆ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாடலில் உள்ள சொற்கள் ஏபு சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில எழுத்துக்களோ ஓசையோ அசையோ சீரோ ஒரே மாதிரி வருவது தான் நம்ம வந்து ஏய்புன்னு சொல்லுவோம். அதாவது ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல பாருங்க நெருப்பு நீடிப்பு இல்லை, நை தூ இல்லை, கல் ரோம் இல்லை. இதுல பாருங்க பாடுகிறோம் கூறுகிறோம்,
இது கரெக்டாக இருக்கும். இதுதான் ஒரே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸாக இருக்குது. இது 8th. ஸோ 15 1 மார்க் தான் கொடுத்தாச்சு. இந்த 15 1 மார்க்கும் கஷ்டமாக இருக்கா எளிமையாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் போயிடலாம். எதையும் 4 வினாக்கள் மட்டும் குறுகிய விடையளிக்க 21வது வினாவுக்கு கட்டாயமாக விடையளிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்க இதில் வந்து பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் வந்து இது புக் பேக் கொஸ்டின் கிடையாது, புக் இன் கொஸ்டின். அடுத்து பாருங்க திருக்குறள் பொருளுக்கேற்ற வினாக்களை எழுதுக. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளில் நூல் வழியாக இருந்திருக்க வேண்டும். எதன் வழியாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என திருக்குறள் கூறுகிறது. இப்படி எழுதலாம். எதன் வழியாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என திருக்குறள் கூறுகிறது. அடுத்து பாருங்க 2வது உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இது எதனை அறிந்து செயல்பட வேண்டும் என திருக்குறள் கூறுகிறது. அப்ப இந்த திருக்குறள்ங்கிற வார்த்தை போட்டு எழுதணும். புரியுதுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை மாவட்டம் நடந்த வினாத்தாள்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு வினாக்கள் தான் இது. அதனால எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிற வினாக்களை தான் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி கேள்விகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அதனால எதையும் நம்ம விட்டுறக்கூடாது. அந்த வினாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற கேள்வி தான் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அதை நீங்கள் இதை பயிற்சி பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு மாடல் கொஸ்டினாக இங்கே நான் போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க சாந்தமான பிரபஞ்சத்தை சுமக்கின்ற உள்ளித்தண்டுகள் கவிதையடிகள் உணர்த்தும் உள்ளடகை எழுதுக. இது வந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்து பாருங்க வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து 2 அறிவியல் கல்லூரிகளை குறிப்பிடுக. இதுவும் புக் பேக் கொஸ்டின். அடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று. இதுவும் புக் பேக் கொஸ்டின். அடுத்து செயல் என முடியும் திருக்குறளை எழுதுக. கட்டாயம் 21வது கேள்வி எழுதியாகும். ஸோ உங்களுக்கு பாருங்க கட்டாயம் இந்த விதைக்கற்றவனாகவும் திருக்குறள் 4 மார்க் கேரண்டியா வந்துடுது. அதுக்கு அடுத்ததுல ஒரு 2 கேள்வி எழுதணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி 2 கேள்வி வந்துடும். பயப்படாமல் நீங்கள் எழுதலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எளிமையான கேள்விகள் தான் வரும். அதில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக நம்ம 10th தமிழில் 90 மார்க் மேலே நம்ம வாங்கிடலாம். அடுத்தது பாருங்க பிரிவு 2ல் அதே 2 மார்க். இதுல என்ன பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சிகள் வரும். நான் அதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அந்த ஷெடியூலில் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக மொழித்திறன் பயிற்சிகள் தனியாக போட்டிருப்பேன். எல்லாமே தனித்தனியாக போட்டிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மொழித்திறன் பயிற்சிலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலைச்சல் அறிக அகராதியில் காண்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். கண்டிப்பாக இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ஒரு நாள் போயிடுச்சு. இன்னும் 35 நாட்கள் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. 35 நாள் தான் இருக்குது. 35 நாள் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முதல்ல தெரியலையும் அதை வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. தெரிஞ்ச கேள்வியை கடைசி நேரத்தில் ரிவிஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதை நிறைய முறை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் அது வந்து கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணலாம். புதுசாக இதில் என்ன கேள்வி இப்போ நான் இந்த கொடுக்குற கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை டெஸ்ட் எழுதினாலும் கூட தெரிஞ்ச கேள்வியை படிக்காமல் தெரியாத கேள்வியை முதல்ல படிங்க. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியே எழுதுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரியாத கேள்விகளை இடம்பெற்றுனா அதை ரவுண்ட் பண்ணி அதை படித்து எழுதி பார்க்கணும். அதுதான் முக்கியம். அதுக்காக தான் கொடுக்கறது மாடல் கொஸ்டின் பேப்பர். அடுத்து பாருங்க 2 மார்க்ல வினா எத்தனை வகைப்படும் அவையாவை. அந்த வினாவுடைய வகையை எழுதணும். எத்தனை வகைங்கிறது எழுதிடணும். அடுத்தது பாருங்க செவிமாற்றத்தினாலுக்கான மாற்று வினா கீழ்காணும் தொடரில் இடம்பெறும் வகையில் பொருத்தமானது முக்கிய. இந்த வினா நாம் எழுதக்கூடாது. அந்த செவிமாற்றத்தினாலுக்கு மட்டும்தான் எழுதணும். 22வது கேள்வியில 2 கேள்வி உங்களுக்கு கொடுத்துக்கிறோம். அதுல வந்து மேல இருக்கிற கேள்வி தான் நீங்க எழுதணும். இந்த குறிப்பு கேள்வியை நாம எழுதக்கூடாது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க வருந்தாமரை சொல்லை பிரித்து பொருள் எழுதுக. இப்ப கானடைங்கிற மாதிரி கொடுத்தோம், அது பலகைன்னு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வரிசையில இது வரும் தாமரை, வரும் குட்டல் தாமரை அப்படிங்கிற பிரிச்சு எழுதி என்ன பொருள் தரும் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பாருங்க வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது வந்து புக் பேக் கொஸ்டின். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகளை யாவை. இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். அடுத்து பாருங்க மயங்கிய பகுவத உட்பழக்கம் தருக. அடுத்து பாருங்க இதுலயும் ஒரு திருக்குறள் கேள்வி கொடுத்துருவோம். ஏன் திருக்குறளுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ல இருந்தது, செய்யுள்ள இருந்தது, செய்யுள்ள 21வது கேள்வியா இருந்தது. இப்போ மொழித்திறன் பயிற்சியிலும் இலக்கணத்தோட திருக்குறள் கேள்வியா இருந்துக்கிறோம். திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி ஒரு தகவல்.
அதனால திருக்குறள் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்திருக்கிறோம். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கணும் கற்றாரோடு இணையவர். இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோளை குறிப்பிடுக. இந்த என்ன பொருள்கோள் அப்படிங்கிறத நீங்க எழுதணும். ஓகேங்களா? இப்போ திருக்குறள் வந்து டெஃபினெட்லி ஒரு 15ல இருந்து 20 மார்க் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கலைச்சொல் தருக. ஸ்ட்ரோம் பிலாசபர். ஸோ இது கலைச்சொல் பார்த்தீங்கன்னா நமக்கு 25வது கேள்வி வரும். இந்த இடத்துல நான் 28. ஸோ எந்த ஒரு கேள்வியும் மாற்றம் பெற்று வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த கேள்விகள் வரும். எண்கள் தான் மாறுமே தவிர வினாக்கள்லாம் அதே மாதிரி தான். அடுத்து பாருங்க சிறுவினா. இது வந்து ஃபர்ஸ்ட் சிறுவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைநிலை சிறுவினா. இதில் வந்து 3 கேள்வி கொடுப்போம். அதில் வந்து 2 கேள்வி நீங்கள் பதில் ஆகணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உரைப்பத்தியை படுத்தி வினாக்களுக்கு உடைத்தர்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அதில் இருக்கிற அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சி அந்த வார்த்தைங்கிறது அதுக்கு முன்னாடி எழுதுலாம் சேர்த்து எழுதிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாருங்க இதை 29வது கேள்வி சிறப்பு கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதைமாந்தர் வாயிலாக விளக்குக. இது வந்து முக்கிய கொஸ்டின். அடுத்த கேள்வி பார்ப்போம். இது வந்து உரைப்பத்தி வினா. இது வந்து இந்த உரைப்பத்திலேயே விடையெல்லாம் இருக்கும். அதை நீங்க தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க சோலை காற்றும் மின்விசில் காற்றும் பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடல் அமைக்க. இது வந்து கிரியேட்டிவா நீங்களே எல்லாம். சோலை காற்றுனா என்ன? நம்ம பூங்கால போய் உட்காந்தா சாயந்தர நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று தான். மின்விசில் காற்றுனா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேனை சொல்றோம். ஸோ இது ரெண்டும் பேசிட்டா என்ன பேசிக்கும்? அது மாதிரி ஒரு உரையாடல் அமைக்கணும். இதுக்கு வந்து நீங்களே கிரியேட் பண்ணி எழுதலாம். நான் இதமா இருப்பேன், நான் வெயில் காலத்துல சூடா இருப்பேன், அது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அனுபவிச்ச அந்த காற்று பேசிட்டா எப்படி பேசும் அப்படிங்கிறத நீங்க எழுதலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எளிமையான கேள்விதான். அடுத்தது பாருங்க 34வது கேள்வி கட்டாயம் கிடைக்கும். பிரிவு 2. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் வினா விடைகள். செய்யுள் இருக்கக்கூடிய அந்த சிறுவினா. ஃபர்ஸ்ட் பாருங்க இதுலயும் பாருங்க ஒரு 3 மார்க்ஸ் ஒரு இலக்கணம் இருக்கு. வள்ளுவம் சிறந்த அமைச்சர் கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருள்வதை குரல் வடிவாக்குக. ஸோ இதுல ஒரு 3 மார்க் இடம்பெற்றிருக்கு திருக்குறள் கேள்விகள். அடுத்து பாருங்க சித்தாளி மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் எழுதுக. இது ரெண்டுமே நீங்க ஓரளவு படிச்சிருப்பீங்க. ஏன்னா இது ரிப்பீட்டடா நம்ம ஒரு சில மாவட்டங்கள்ல பார்த்துக்கிறோம். அதனால இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆனா இதுல 2ல 1 எழுதிட்டு ஒன்று வந்து 34வது கேள்வி பார்த்தீங்கன்னா சிறுதாம்பு தொடங்குகிற முல்லைப்பாட்டு பாடல் அல்லது நவமணி வடக்கையில் எனப்படும் தேர்மாவளி பாடல். ஸோ நீங்க வந்து முதல் அறையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாட்டு அதுல வந்து கொடுத்துருவாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முக்கியமா இந்த நவமணி வடக்கையில் பாட்டை நம்ம படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க பிரிவு 3ல இலக்கணம் சார்ந்த வினாக்கள் வரும். இதை பாருங்க ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் புக் பேக் கொஸ்டின். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் குறிப்பாக அழகிட்டு வாய்ப்படுத்திருக்க. இது நீங்க வந்து 3 மார்க் எளிமையா வாங்கினா அழகிட்டு வாய்ப்பாடு. அடுத்து தன்மை எண்ணி விளக்குக. உள்ளதை உள்ளவாறு கூறுவதுதான் தன்மை எண்ணி. அது எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்போம் அந்த சிலப்பதிகாரத்துல இருந்து. அதை நீங்க எழுதி அதை விளக்கம் போடணும். இதுல வந்து வகைகள் கேட்கல. அதனால தன்மை அணினா என்ன, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு வந்து அணி பொருத்தம். இந்த 3 எழுதிட்டா உங்களுக்கு 3 மார்க் கேரண்டியா இருக்கும். ஸோ நீங்க எழுத போகிறது தன்மை அணி விளக்கம், எடுத்துக்காட்டு, அணி பொருத்தம். இந்த 3ஐயும் நீங்க எழுதணும். அப்பதான் 3 மார்க் கிடைக்கும். தன்மை அணியின் விளக்கம் மட்டும் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். எடுத்துக்காட்டு எழுதினா 2 மார்க் கிடைக்கும். விளக்கம் எழுதினா மட்டும்தான் 3 மார்க் கிடைக்கும். ஸோ விளக்கமும் ரொம்ப நீட்டி முழக்க தேவையில்லை, பெருசாக எழுத தேவையில்லை. சிலப்பதிகாரத்துல இந்த மாதிரி கண்ணகியோட இயல்பா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எதையும் மிகைப்படுத்தாம அப்படிங்கிறத நீங்க எழுதலாம். அடுத்து பாருங்க 5 மார்க் கேள்வியில அனைத்து வினாக்களும் விடை இருக்கும். இது வந்து 38ல இருந்து 42 வரைக்கும் வினாக்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 38, 39, 42 இந்த 3க்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். 40, 41 மட்டும் ஆப்ஷன் கிடையாது. அது வந்து சிங்கிள் கொஸ்டினா தான் இருக்கும். அது கட்டாயம் நீங்க எழுதியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல பாருங்க முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தியை விவரித்தீர்கள். முல்லைப்பாட்டு கார்காலம் அப்படின்னா மழைக்காலம். இப்போ மழைக்காலத்துல முல்லைப்பாட்டில் என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பலமுறை இந்த கேள்வி எழுதியிருப்பீங்க. அதை எழுதலாம். அல்லது உங்கள் இல்லத்துக்கு ஒருவருக்கு நீங்கள் செய்து விரும்புகிற அழகுற விருப்பி எழுதுங்க. இப்போ இந்த 5 மார்க் கேள்வின்னு வரும்பொழுது நாம் என்ன பண்ணீங்கன்னா குறிப்பு சட்டம் கண்டிப்பா போடணும். முன்னுரை, பொருள், முடிவுரை. உங்களுக்கு வந்து உத்தலைப்புலாம் தெரியல அப்படின்னா இதுதான் சிம்பிள் மெத்தேடு. முன்னுரை எழுதிக்கோங்க, பொருள் எழுதிக்கோங்க, முடிவு எழுதிக்கோங்க. முன்னுரை என்ன எழுத போறீங்க அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 கேள்விக்குமே நான் சொல்ல பாருங்க. முல்லைப்பாட்டுள்ள கார்கால செய்திகளை விவரித்தீர்கள். இந்த கேள்விக்கு முல்லைப்பாட்டுள்ள கார்கால செய்திகளை கட்டுரையில்
காண்போம். இது வந்து முன்னுரை. பொருள் என்னன்னா, நீங்க அந்த முல்லைப்பாட்டுக்கான கேள்விக்கு பதில் எடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே அப்படியே தொகுதி எழுதி வச்சுங்க, பாயிண்ட் போயிட்டு. அப்போ அது கார்கால செய்திகள் வந்து பொருளாயிடும். அடுத்து முடிவுரை பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டுல கார்கால செய்திகளை விரிவாக கண்டோம். அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி இந்த குறிப்பு சட்டம் எழுதணும், அது உத்தலைப்புகள் போட்டதுன்னா அந்த உத்தலைப்புகளை வந்து நீங்க பென்சில் அன்லைன் பண்ணி காட்டுங்க, இல்லை நீங்க எழுதக்கூடிய பேனாலே அன்லைன் பண்ணி காட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இல்லத்துக்கு வந்து உறவினருக்கு நீங்கள் செய்த விரும்புகளை அழகு விவரித்து எழுதுங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி முன்னுரை, பொருள், முடிவுரை எழுதிக்கிறோம். இது உட்தலைப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முன்னுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவேற்றல், விருந்து உபசரித்தல், நகர்வலம் செல்லுதல், முடிவுரை, இந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம். அப்படி எனக்கு முத்தலைப்புலாம் தெரியல சார் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க முன்னுரை, பொருள், முடிவுரை போட்டுக்கணும். முன்னுரை பார்த்தீங்கன்னா எங்கள் உங்களுக்கா நீங்க வந்து எங்கள்னு மாத்திக்கணும். எங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நாங்கள், இந்த இடத்துல நீங்கள் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் உங்களை சொல்றாங்க. அப்ப நாங்கள் செய்த விருந்தோம்பலை இங்கு காணலாம். இது முன்னுரை. அடுத்து பொருள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உறவினர் வர்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, வந்து வரவேற்பீங்க, உட்கார வைப்பீங்க, குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் வந்து டீ காஃபி குடிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற பற்றி அந்த சௌக்கியம், அந்த தொழில்கள் பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம சைட்லேருந்து விசாரிச்சிருப்போம். அதுக்கு என்னது, ஒரு கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து அவங்க கறிச்சோறு போடுவோம். அதை வந்து பக்கத்துல உட்காந்துருந்து நம்ம பரிமாறுவோம். அதுக்கு சாப்பிட்டு முடிச்ச முன்னாடி என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ இல்லை புகழ்பெற்ற இடங்களுக்கோ இல்லை சினிமாவுக்கோ போயிட்டு படம் பார்த்துட்டு ஒரு பொழுதை கழிச்சிட்டு சாயந்தரம் விளையாட வருவோம். சாயந்தரம் மறுபடியும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் டிஃபனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து நம்ம பேருந்துக்கு வழி அனுப்புவோம். இது மாதிரி நம்ம தொடர்ந்து செய்வோம். அடுத்து பாருங்க, 39வது கேள்வியில 2 கேள்வி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஒண்ணு, மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற ஒரு தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. இந்த கேள்வி மிக 2-3 தடவை எழுதிருப்பீங்க. ரொம்ப எளிமையா எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி உறவுமுறை கடிதம் எழுதும்போது மேல வந்து ஹெட்டிங்ல வந்து உங்க ஊர் பேரு, இடம் 4 எழுதணும். இடம் மற்றும் 4 எழுதிடணும். அடுத்தது அன்புக்குரிய தோழனுக்கு அப்படின்னு போட்டு எழுதிட்டு இது விழித்தல் பகுதி. அது கீழே வந்து இதுல இருக்க கேள்வி அப்படியே நீங்க எழுதலாம். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்ற தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற உன்னை வாழ்த்துகிறேன். அவ்வளவுதான், சிம்பிளா எழுதணும்னா. இப்படிக்கு உன் அன்பு நண்பன் இல்லை உன் அன்பு தோழன் அப்படிங்கிறது ஆன் போட்டிருங்க, உங்க பேர் எழுதாதீங்க. அடுத்து உரைமேல் முகவரி எழுதி அந்த பையனுடைய பேர் எழுதி டோர் நம்பர், திருப்பெயர், நகர்பெயர், மாவட்ட பெயர் இது எழுதிருங்க. அவ்வளவுதான். இந்த சிம்பிள் மெத்தட்ல உங்களுக்கு 5 மார்க் கேரண்டியா கிடைக்கும். இதை இப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நான் வந்து ஒரு காணொலி நான் ரெடி பண்ணி போடுறேன். அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அடுத்து பாருங்க, மழை வெள்ளத்தால் விழுந்த மரங்களை அகற்றும், பழுதடைந்த மின்விளக்குகளை சரி செய்யும் பண்ணி மாநகராட்சி அலுவலருக்கு கடிதம் எழுதுக. யாருக்கு எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அலுவலக கடிதம். அப்ப அலுவலக கடிதம்னாலே அனுப்புதல் பெறுதல் போட்டு எழுதணும். இப்போ அனுப்புதல் யாரு, நீங்க. பெறுதல் யாரு, மாநகராட்சி அலுவலர் அவர்கள். அப்புறம் ஐயா, மதிப்பிற்கு ஐயா அப்படின்னு எழுதி இதே எழுதிக்கலாம். மழை வெள்ளத்தில் எங்கள் பகுதியில் மழை வெள்ளத்தால் விழுந்த மரங்களை அகற்றவும் பழுதடைந்த மின்விளக்குகளை சரி செய்து தருமாறும் வேண்டி கேள்விக்கிறோம் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஸோ கேள்வியிலேருந்து நம்ம விட எழுத மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து 39வது கேள்வி. கண்டிப்பா 2ல் 1 எழுதியாகும். அடுத்து பாருங்க, 40வது கேள்வி. இதுலேயும் ஒரு திருக்குறள் படத்தை வச்சுக்கிறேன். படம் உணர்த்தும் திருக்குறள் கருத்தை கவிஞரை எழுதுக. இது என்ன கருத்தை உணர்த்து அப்படிங்கிறது நீங்க 7 எழுத்தின் கவி ஒன்றது மாதிரி கூட எழுதிக்கலாம். ஆனா திருக்குறளுடைய இந்த கருத்து அதுல வரணும். அடுத்து பாருங்க, இது என்ன படிவம்னு பாருங்க. முதல்ல ஒரு கேள்வி நல்லா ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். நாமக்கல் 5 என்ற முகவரியில் வசிக்கும் இளவேந்தன் என்பவரின் மகள் நிறைமதி அரசு உயர்நிலைப்பள்ளி ஏலூர் நாமக்கல் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறார். அதே ஊரில் அரசு மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு சேர விரும்புகிறார். தேர்வு தன்னை நிறைமதியாக கருதி கொண்டு கொடுக்கப்பட்ட மேல்நிலை சேர்க்கை விண்ணப்பத்தை நிரப்புக. மேல்நிலை சேர்க்கை படிவம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைமதியாக கருதி கொடுக்கப்பட்ட படிவங்களில் சரியான படிவத்தை தேர்ந்தெடுத்து நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அடுத்து பாருங்க, இது 42வது கேள்வி. மிகவும் எளிமையாக இருக்கு. ஒண்ணு மொழிபெயர்க்க வரும். இன்னொன்று பாருங்க, இன்சொல் வெளி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எதையேனும் ஐந்தையும், தீய சொல் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் ஐந்தையும் பட்டியலிடுக. அப்ப இன்சொல் வெளி அப்படின்னு எழுதி நன்மைகள் எழுதி, நம்ம ஏற்கனவே இந்த இயல் ஒண்ணுல தான் இருக்கும். இந்த இயல் ஒண்ணுல அதை அப்படியே நீங்க வந்து மெமரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா இன்சொல் நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க ஜென்ரலாக கூட எழுதலாம். அதே மாதிரி தீய சொல் பேசலாம் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நீங்க அந்த 5 எழுதலாம். அப்போ மேலே இன்சொல் வெடிக்கு 5, தீய சொல் வெடிக்கு 5 எழுதி 10 பாயிண்ட் எழுதினா உங்களுக்கு 5 மார்க் கேரண்டியாக கொடுத்துருவாங்க. இதில் பக்கம் பக்கமாக எழுதுங்கிற அவசியம் கிடையாது. இதை தான் நான் சொன்னேன். குறித்த அளவு அப்படின்னா இதுதான். 5ன்னு 5 மட்டும் எழுதலாம், அதுக்கு மேலே எழுத தேவையில்லை. அடுத்து பாருங்க, மொழிபெயர்க்க 5 ப்ராவர்ப்ஸ். அடுத்து பாருங்க, உரைப்பத்தியை படித்து வினாக்களோடு. இது வந்து செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வேணா. ஸோ இந்த 42ல மொத்தம் உங்களுக்கு 3 கேள்வி வரும். ஒன்று அந்த இன்சொல் வெளி, 2வது மொழிபெயர்க்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நாம் இக்காரணத்தை கொண்டு எழுதக்கூடாது. இது அவங்க மட்டும் தான் எழுதணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இதில் இருக்கிற சில இந்த உரைப்பத்தியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதில் பார்த்தீங்கன்னா நெடுவினாக்களில் இப்போ அந்த உங்கள் இல்லத்துக்கு அந்த விருந்தினருக்கு நீங்கள் விருந்து படைத்த அந்த நிகழ்வு கூட இதை வந்து முன்னுரையாக போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வினாக்கள்லேயே விடை இருக்கும் பொழுது நாம் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இந்த கேள்விக்கு இதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருந்துனா என்னது? நம்ம உறவு கொடுத்தாலும் ஒன்று தான், மற்றவர் கொடுத்தாலும் ஒன்று தான். அப்போ இதை முன்னுரையாக எழுதி நீங்கள் பொருள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, 8 மார்க் கேள்வி. காற்று பேசியது போல நிலம் பேசுவதாக எண்ணிக்கொண்டு விவரித்து எழுதுக. நீங்கள் இதுக்கு உத்தலை பொருள் போட்டதுன்னா கண்டிப்பாக முன்னுரை தெரியல அப்படின்னா முன்னுரை பொருள் முடிவுரை போட்டு எழுதுங்க. காற்று பேசுகிற மாதிரி நமக்கு வந்து 2வது பாடத்தில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நிலம் பேசுவதாக எண்ணி எழுதணும். அதனுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். இது வந்து நீங்கள் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். இதை வந்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பயன்படுத்தி இதை வந்து எழுதணும். அடுத்து பாருங்க, நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு இங்க பாருங்க என்ன கொடுக்குறாங்க, ஒரு பக்க அளவில். ஸோ ஒரு பக்க அளவில் இருந்தாலும் உங்களுக்கு 8 மார்க் கேரண்டியாக கொடுத்துருவாங்க. சார் 8 ஒரு பக்கம் எல்லாம் கொடுப்பாங்களா சார் அப்படின்னா இன்னொரு பக்கம் செய்தி எழுதிக்கோங்க. மாணவ பருவம் நாட்டு மற்றும் தலைப்பில் மேடை உரை அமைக்க. இப்போ ஒரு சிலர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ இந்த 43வது கேள்வி எழுதுங்க. 43வதுல ஃபர்ஸ்ட் மேலே ஹெட்டிங் எழுத சொல்லிடுறாங்க. மாணவ பருவம் நாட்டுப்பற்றும் தலைப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் குறிப்பு சட்டகம் போட்டு எழுத சொல்றாங்க. நீங்கள் 5 மார்க்லேருந்து அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாட்டு விழாக்கள் தான் நமக்கு வந்து 3 தான். ஒன்று சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, அடுத்தது குடியரசு தினம். இது 3 தான் நமக்கு தெரிஞ்சது. இது வந்து இந்த விடுதலை போராட்ட வரலாறு நீங்கள் சோசியலில் படிச்சிருப்பீங்க. இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வரலாறு நீங்கள் சோசியல் சயின்ஸை படிச்சிருப்பீங்க. அதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நூலகத்தில் படிச்சிருந்தா கூட அதை எடுத்துக்கலாம். அடுத்து நாட்டு முன்னேற்றத்தில் உங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இது வந்து நீங்கள் தான் எழுதணும். நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த நாடு முன்னேற்றத்துக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு குறிப்புகளை வச்சு நீங்கள் எழுதலாம். இந்த கேள்வி எளிமையான கேள்வி தான். ஆனால் வந்து நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணலங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுங்க. இது எல்லாமே நாமளே எழுதக்கூடிய கேள்விகள் தான். அடுத்தது பாருங்க, அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. அல்லது பாய்ச்சல் கதையில் அழகு தன்னை மறந்து ஆடியது என்று உங்கள் தெருக்களில் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல்வேட கலைஞரை குறித்து அளவில் விளக்கி எழுதுக. பகல்வேட கலைஞர் என்ன, பகல்ல அந்த வேஷம் போட்டு வராங்க பார்த்தீங்களா, கோயிலுக்கெல்லாம் வேஷம் போட்டு ஆடுவாங்க. கோயிலில் இப்போ மாரியம்மன் கோயில் பண்டிகை வந்துச்சுன்னா அது மாரியம்மன் மாதிரி வேஷம் போட்டுலாம் ஆடிட்டு இருப்பாங்க. அதை கூட நீங்கள் எழுதலாம். ஏன்னா வந்து நீங்கள் கண்டுகளித்த பகல் வேட கலைஞரை தான் அவங்க கேட்குறாங்க தவிர நீங்கள் இந்த மாதிரி முன்னுரை போட்டு எழுதலாம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி மாரியம்மன் பண்டிகை நடந்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாரியம்மன் மாதிரி வேடம் போட்டு நல்லா ஆடினாங்க, அதை வந்து நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரை எழுதிட்டு பொருளை வந்து அதை அப்படியே நீங்கள் எழுதலாம். இந்த பாய்ச்சல் கதை தான் எழுதணுங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே என்ன எழுதலாம், நீங்கள் கண்டுகளித்த பகல் வேட கலைஞரை குறித்து தான் எழுதணும். ஸோ அதனால் பாய்ச்சல் கதையை நீங்கள் எழுதிடக்கூடாது. நீங்கள் இந்த யாராக இருந்தாலும் அதுக்கு எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினாவுக்கு பொருத்தமாக தான் எழுதணும். அடுத்து பாருங்க, 45வது கேள்வி. உளவு தொழிலின் மேன்மை என்ற தலைப்பில் கட்டுறது. குறிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. முன்னுரை முடிவுரை கொடுத்துட்டாங்க. குறிப்புகளும் ஒத்துழைப்புகளும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒத்துழைப்புகளுக்கு கீழே இதெல்லாம் சார் இந்த கேள்விலாம் படிக்கவே இல்லை சார் அப்படின்னா உளவுக்கு தான் நமக்கு முக்கியம். சாப்பாடெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த உளவு தொழிலை மேன்மைப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி இங்கே கேட்டுக்கிறாங்க. இதை குறிப்புகளை வச்சு நீங்கள் உங்க எண்ணங்களை பயன்படுத்தி பாருங்க. குறிப்புகளை பயன்படுத்தி போதையில்லா புது உலகம் படைப்போம் என்னும் தலைப்பில் கற்றொன்று எழுதலாம். இங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் குறிப்புகள் கொடுத்துட்டாங்க. இந்த குறிப்புகளை நம்ம பயன்படுத்தி அப்படியே எழுதலாம்.
ஸோ போதை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செல்ஃபோனும் ஒரு போதை தான். ஸோ அதுலேயும் நீங்கள் அது பரவலான ஒரு போதை பழக்கமாக இப்போ மாறிட்டு அதை கொடுத்து கூட நீங்கள் எழுதலாம். ஸோ செல்ஃபோன் பயன்பாடும் ஒரு போதை தான். அதனால் போதை மது குடிக்கிறது மட்டும்தான் போதை கிடையாது, புகைப்பிடிக்கிறது போதை கிடையாது. இந்த செல்ஃபோன் பயன்படுத்தும் ஒரு போதை தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே மாணவர்களே, இதுதான் முதல் அரசு பொதுத் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள். இதனால தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் நான் தரேன். இதில் எந்தெந்த கேள்விகள் உங்களுக்கு புதுசாக இருக்குதோ அதை படிங்க. இந்த வினாத்தாளுக்கு விடைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் ஆன்சர் கீன்னு போடுங்க, இல்லை ஆன்சர் கீன்னு போடுங்க. நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு பல்வேறு கற்றல் வளங்களை பெறுனா இந்த நம்பரை உங்களுடைய புலனக்குழுவில் சேர்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இளந்தமிழ் வழிகாட்டி இருக்குது, 9ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு தான் இப்போ ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி இளந்தமிழ் வினா வங்கி இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் இந்த எண்களில் இந்த 2 எண்களை தொடர்பு கொண்டு இங்கே கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஆஃபர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப்பில் என்னன்னா QR கோட் கொடுத்துருக்கோம், இதை ஸ்கேன் பண்ணாலே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும்போது இதை கிளிக் பண்ணினாலும் நம்மளுடைய பாருங்க, கிளிக் பண்ணாலும் நம்மளுடைய குழுவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நான் இந்த காணொலி தொடர்ந்து நிறைவு செய்திருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலி அடுத்த வினாத்தாளோடு உங்களை சந்திப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் எங்கள் பள்ளியில் இருந்தால் முகப்பூச்சியுடன் கூடிய அந்த விடைத்தாளை பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.